உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரோ பிளான் பண்ணி அவனை டிராப்ல மாட்ட வச்சிருக்காங்க. ஒன்னு யாரோ மாட்ட வச்சிருக்கணும், இல்ல தக்காளி அந்த விஜி தான். கார்த்தி, கார்த்தி, என்ன ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்வான்னு தானே யோசிக்கிற? செய்ய மாட்டாங்க தான். ஒருவேளை செஞ்சிருந்தா, அதுக்கு ஒரு மோட்டிவும் இருந்தா, அந்த ஆங்கிள் தான் நம்ம யோசிக்கணும். உடனே எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டு பையனை குற்றவாளியாக்கி தாலி கட்ட சொன்னது பெரிய தப்பு. என்ன பண்றது? நம்ம பேச்சை கேட்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் இல்லையே. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தப்பான முடிவு எடுக்கும்போது நம்மள மாதிரி ஆளுங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அன்னைக்கு அதான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் உனக்கு சீக்கிரமாவே விடை கிடைக்கும். அப்ப நீயே என்ன புரிஞ்சுப்ப. உனக்கும் கேட்டுச்சுல்ல? சரி, நீ சொல்ற மாதிரி அது பிளான்னே வச்சுக்கோ. ஆனா பிளான் பண்ணது விஜய் எல்லாம் இல்ல. விஜய் நடுவுல மட்டும் தான் இருந்தா, அவ்வளவுதான். தொன்னதுல என் அக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அண்ணி இதை பண்ணிருப்பாங்களான்னு தான் என்னால நம்ப முடியல. நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, என் அக்கா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணா, அது இப்ப தப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கு. உனக்கே தெரியும்ல, கண்மணி தானே பிருந்தாவை கடத்தினா. அன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. நான் அது இல்லைன்னுலாம் சொல்லல. சப்போஸ் அண்ணி விஜய் கிட்ட உதவியே கேட்டிருந்தாலும் விஜயே அன்னைக்கு உதவணும். என்ன காரணம்? அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ தயாரா இருந்திருக்கான்னா அவளோட மோட்டிவ் என்ன? அதை யோசிச்சியா? இதுல அவ அப்பாவி, படிக்காதவ, வெள்ளந்தி, யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டா, பச்சை மண்ணுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம்ல. பச்சை மண்ணு செய்யற வேலையா அது? நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ பச்சை மண்ணெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ஆளும் கிடையாது. பயங்கரமான கேடிடி. அவ பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. சிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். முடிஞ்சத பண்ணிக்கோ, நான் சொல்றேன். நாளைக்கு இருக்கு உனக்கு. இவ எதுக்கு இந்த நேரத்துல வீட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை தண்ணி ஏதாவது குடிக்க வந்திருப்பாளோ? ஏதாவது பதில் சொல்லு. என்ன? எதுவும் தெரியாம ஒருத்தர் தப்பா எடை போட வேணாம். நீ தப்பு செஞ்சுட்டு அவ்வளவு குத்தம் சொல்லாத. வீரா, நான் முட்டாள் இல்ல. பிருந்தாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சா அதனால என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன விளைவுகள் வரும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் நான் ஏன் செஞ்சேன்னா, எனக்கு கார்த்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னும் ஒரு பொண்ணுகிட்ட வாழ்க்கையை பறிச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கல. அந்த அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. அந்த பாவத்தை பண்ற கார்த்தியும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல வழக்கமா நீயும் என் பக்கம் தான் நிப்ப. இப்ப என்னவோ குழம்பி போய் நிக்கிற. சீக்கிரமே உனக்கு தெளிவு கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த முறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மாறா, என்னாச்சு?
பிருந்தாவை காணோம்டா. பிருந்தாவை காணோம். டேய், பிருந்தாவை காணுமா? வீரா ஃபோன் பண்றா. சொல்லு வீரா. ஆமா வீரா, வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லாத. உண்மையை சொல்லாத. வீரா, அம்மா வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன் கேக்குற? என்ன சொல்லு. வேணா, பயந்துருவாங்க. சொல்லாத, ஏதாவது சமாளி. வீரா, இல்லம்மா, வீட்ல நிறைய இல்ல பிரச்சனை கண்மணி, நடந்திருக்கு. அதுக்குதாம்மா நீ தைரியமா இருக்கியான்னு கேட்க கால் பண்ணமா. இதுல தைரியமா இருக்க என்ன இருக்கு? என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போய் நிக்குது. இதுல நான் தைரியமா வர இருக்கணுமாக்கும். என் நிம்மதி மொத்தமா போச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றா அவ? யாரம்மா கேக்குற? அதான் உன் தங்கச்சி. பிருந்தா இங்கதாம்மா இருக்கா? ரூம்ல இருக்கா? சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். என்னவா? என்ன சொன்னாங்க? பிருந்தா நம்ம வீட்டுக்கு போகலடி. ஐயோ மாறா. இதுக்குதான் என் ரூம்ல இருக்கட்டும்னு நான் சொன்னேன். நீங்க யாருமே எதுவுமே கேட்காம அவளை பிரிச்சு கூட்டு போனீங்கல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. என் பிருந்தாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஆத்தி, என்ன எதுக்கு மச்சான் முறைக்கிறிய? நான் என்ன பண்ண அவங்கள? நானே வள்ளிச்சித்தி ரூம்ல தான் தூங்குனேன். எல்லாத்துக்கும் என்கிட்டயே வராதிய. டேங்குள்ள போட்டுரு. அப்பதான் யாருக்கும் சந்தேகமா வராது, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறோம். போடா போடா. சீக்கிரம் வா வா. இங்க பாரு, வீட்டுக்குள்ள வர வேணாம். எப்படியாவது வெளியே போயிருங்க. யார் கண்ணையும் படக்கூடாது. சரியா? கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போ போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.